கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். கடந்த வாரத்திலே முதல் 7 வசனத்தை நாம் தியானித்தோம். ஏப்ரகாம் த ஃப்ரெண்ட் ஆஃப் காட், அதாவது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஐசையா 41:8, ஜேம்ஸ் 2:23. இந்த 3 வசனங்களில் 2 நாளாகமும் 27, ஏசாயா 41:8, யாக்கோபு 2:23, 3 வசனங்களில் என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்ற ஒரு வார்த்தை அடிக்கடியாக 3 முறை வருகிறது. புதிய ஏற்பாட்டிலும் யோவான் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் பார்க்கும் பொழுது ஜீசஸ் கால் லாசரஸ் his friend சொல்றாரு. இயேசு புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது, அதாவது வசனத்தை முடிந்தால் வாசியுங்கள். யோவான் 11:11ஆம் வசனம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். மறுபடியும் வாசியுங்கள். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். போதும் கவனிங்கள். இந்த 2-3 வசனங்களில் நம்முடைய சிநேகிதன், பழைய ஏற்பாட்டில் 3 வசனத்தை வாசித்தோம். புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் போது என் சிநேகிதன் ஆகிய ஆபிரகாம். புதிய ஏற்பாட்டில் யோவான் ஜான் 11:11 பார்க்கும் பொழுது நம்முடைய சிநேகிதன் ஆகிய லாசரு என்று இயேசு சொன்னார். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இன்வால்வ்ஸ் மினிஸ்ட்ரி என்று நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமானால் நிறைய வேலை செய்வோம் நண்பனுக்காக. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புடைய ஆழம் ரொம்ப மிக முக்கியமானது. யோனத்தான் தாவீதும் ரொம்ப அந்யோன்யமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார்கள். அது சவுலுக்கு பிடிக்கவில்லை. நான் இந்த பகுதியை மறுபடியும் தியானித்து கொண்டிருந்த பொழுது 18ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரத்திலே he ministered to the Lord, கர்த்தருக்கு அவன் வேலை செய்தான் அல்லது ஊழியம் செய்தான் என்று நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 2வது பகுதியிலே 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்க வேண்டாம், சொல்லும் பொழுது வாசியுங்கள். 9 to 15 of 18th chapter of Genesis, செகண்ட் பார்ட்ல பார்க்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் இன்வால்வ்ஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லும் பொழுது he ministered to his house, தன்னுடைய வீட்டுக்கு அவன் ஊழியம் செய்தான். முதல் பகுதியிலே அவன் யாருக்கு செய்தான் என்றால் கர்த்தருக்கு செய்தான். ministered to the Lord, கர்த்தருக்கு அவன் வேலை செய்தான் அல்லது ஊழியம் செய்தான். ஆனால்தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் பழக்கமான உலகம் முழுவதும் தெரிந்த வசனம் ஒன்று உண்டானால் ஒரு வசனம் இருக்கிறது. Seek ye the first kingdom of God, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், தென் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுபோல ஆபிரகாம்
இந்த இடத்துல 2வது பகுதியிலே, முதலாவது பகுதியிலே தியானித்தோம். அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். மினிஸ்டர் டு த லார்ட். இப்பொழுது நாம் தியானிக்க போகிற பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9லிருந்து 15ஆம் வசனம் முடிய பார்ப்போமானால், அவன் வீட்டுக்கு அவன் ஊழியம் செய்கிறான். நீங்கள் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் வெளியே ஊழியம் செய்ய ஆசைப்படுவாங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். நல்லா புரிஞ்சுங்க. வீட்டுக்கு வேலை செய்யறதுன்னா அவ்வளோ கஷ்டம். யாருக்குமே ஊருக்கு ஓடி உழைப்போம். அவர் கூப்பிட்டாரு, அந்த குடும்பத்தை உதவி செய்ய கூப்பிட்டாங்க, அந்த தம்பி என்னை கூப்பிட்டாரு, அந்த மகள் அந்த சகோதரி என்னை கூப்பிட்டாங்க என்று we can run for that purpose. அந்த காரியத்துக்காக நாம் ஓடுவோம், உழைப்போம். அதுபோல இங்க பார்ப்போமானால், வீட்டுக்கு வேலை செய்யறதுன்னா கஷ்டம். வீட்டில் சொல்லுவாங்க அப்பா அம்மா பிள்ளைகளை பார்த்து, எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாடா, காலையில் தான் வாங்கி கொடு, ஏதாவது ஒரு சின்ன கடைக்கு போனால் முடியாதுன்னுவாங்க பிள்ளைங்க. அது ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ பொதுவாக நீங்கள் வீடுகளில் பாருங்க, they won't do. நிறைய வீட்டில் உண்டு. என் வீட்லேயும் நான் அதை பார்த்துருக்குறேன். ரொம்ப கஷ்டம். ஃபோனோ எஸ்எம்எஸோ வந்தால் ஓடுவாங்க, பட் நாட் டு தேர் ஹோம். அவங்க குடும்பத்துக்கு அப்பா அம்மாவுக்கு வேலை செய்யறதுன்னா அவ்வளோ எட்டிக்காய், அவ்வளோ கசப்பு. நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிங்க. பிள்ளைகள் உள்ள குடும்பத்தார் நன்றாக யோசியுங்கள். ஆனால் ஆபிரகாம் he ministered to his home or he ministered to his wife. மனைவிக்கு அவன் வேலை செய்கிறான், ஊழியம் செய்கிறான். இந்த பகுதியை நான் சற்று ஆராய்ந்து பார்த்த பொழுது, ஆபிரகாம் was faithful to God. அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். இந்த பகுதி முழுவதும் வீட்டில் போய் வாசியுங்கள். இதெல்லாம் நான் பேசுகிறேன், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். He was faithful to God. அவன் கர்த்தருக்கு உண்மையான ஒரு பாத்திரமாக காணப்பட்டான். He was channel of blessing to his wife. தன்னுடைய மனைவிக்கு அவன் ஒரு சேனல், ஒரு வழியாக காணப்பட்டான். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மனைவிக்கு வேலை செய்யறது ரொம்ப 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 கஷ்டம். நான் அதை என்னுடைய ஊழியத்து அனுபவத்திலே நான் அதை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டேன். நாங்கள் எல்லாரும் ஜெப வீட்டில் இருந்த காலத்தில், நான் சொல்லுகிற கதை சம்பவம், கதை அல்ல சம்பவம், 64, 65 அல்ல 67, 68, 1968 இருந்த காலத்தில் ஜெப வீட்டில் காலையில் ஜெபம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் மார்னிங் 4 o'clock, 4:30 to 6 வரைக்கும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். பாட்டுக்கிட்டலாம் கிடையாது, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம். அதுபோல் கஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. அப்போ காலையில் போய் வெறும் ஒரே குழா தண்ணி தான் இருக்கும். அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்கும். நாங்கள் ஊழியக்காரங்கெல்லாம் கிணத்துல போய் காலையில் தண்ணி இறைத்து சில்லுன்னு இருக்கும், முகம் கழுவிட்டு பல்லெல்லாம் விளக்கி விட்டு ஜபத்தில் தலைலாம் வாரிட்டு வந்து உட்காரணும். ஆனால் எங்களை வழி நடத்தின லீடர்ஸ், 2 லீடர்ஸ், அதை அதனால் பார்த்துருக்கிறேன். அப்பொழுது இருந்த ஊழியக்காரர்களுக்கு தெரியும் ஓரளவு, எங்களோடு என்னோடு நாங்களாம் இருந்த காலத்தில். அவர் என்ன பண்ணுவார், முதல்ல எங்களை ஹாலில் ப்ரேயர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவருடைய ரூமில் ஸ்பூன் டம்ளர் போட்டு கலக்கினா ஒரு சவுண்டு கேட்காது, அதுபோல் கலக்கிற சவுண்டு கேட்கும். காலையில் தான் மனைவிக்கு பெட் காஃபி கொடுத்துட்டு தான் ஜபத்துக்கு வருவார். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க.
ஒரு நாள் 2 நாள் அல்ல, not 1 or 2 days, years I have watched. பல வருஷங்களாக நான் கவனிச்சிருக்கிறேன், கூட இருந்து பார்த்துருக்கிறேன். நான் ஒரு யங் பாய் அட் த டைம், ஐ வாஸ் நாட் இன் த மினிஸ்ட்ரி. அப்புறம் தான் ஊழியத்துக்கு வரேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு பார்த்துருக்கிறேன். அவருடைய மனைவிக்கு நான் சாயங்காலம் போல் அங்கே டேபிள் எல்லாம் எடுத்து வைப்பேன். அந்த கப்பு எல்லாம் எடுத்து அந்த காம்ப்ளானோ ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு ட்ரிங்க் அப்பொழுது இருந்த காலகட்டத்தில் எடுத்து ஹாட் வாட்டர் போட்டு கலக்கி விடைகாலையில் 4 மணிக்கு டெய்லி, அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறது, ஏபிரகாம் he ministered to his wife, தன்னுடைய மனைவிக்கு அவன் ஊழியம் செய்தான். அப்படியானால் he ministered to his own family or home. இதில் ஒரு ஆழமான குறிப்பு இருக்கு, கருத்து இருக்கு. முக்கியமாக ஊழியக்காரர்களுக்கு இதை பார்த்து கேட்டு கொண்டு இருக்கிற ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸுக்கு நான் சொல்கிறேன், பகுதி நேர விசுவாசிகள் ஆனாலும் ஊழியம் செய்கிறேன். யோசித்து பாருங்கள், வெளியில் போகிறதுக்கு ஆசைப்படுவோம். 5:30 மணிக்கு ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறாருன்னா எழுச்சி குளிச்சு சீவி சிங்காரிச்சு ஓடுவோம். பட் நாட் அட் ஹோம். இன்னொரு கர்த்தருடைய பிள்ளையை நான் அறிந்திருக்கிறேன். நான் பேர் சொல்லாமல் சொல்லுகிறேன். இதெல்லாம் பேர் சொல்றது ஒன்றும் கஷ்டம் இல்லை. தானாத்தூரில் டெய்லி அந்த ஊழியக்காரனை மீட் பண்ணுவேன். இஸ் அ கிரேட் மேன் ஆஃப் காட். ஐ திங்க் இஸ் ஸ்டில் அலைவ். ரொம்ப வயசாயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் மார்க்கெட்டில் டெய்லி சந்திப்போம், பேசுவோம். கீரை வாங்கும் பொழுது டெய்லி பார்ப்பேன். அவர் தான் வீட்டுக்கு சலிக்காமல் வாங்கிட்டு போவார், நடந்து வருவார். நானும் நடந்து வருவேன். எனக்கு 2 வீலர் இருந்தது, கார் இருந்தாலும் மார்னிங் அப்படியே நடந்து டெய்லி வந்து வாங்குவேன். வேற யாரும் இல்லை, அவர் வேதநாயகன் சாஸ்திரியார். இப்போ ரொம்ப வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவங்க பிள்ளைங்களாம் நம்ம சபையில் சண்டே ஸ்கூல் படித்தவங்க தோஸ் டேஸ். ஒரு தம்பி பேர் கிளமெண்ட்டு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அவ்வளோ பெரிய சுவிசேஷகர், லுத்தரன் பேக்ரவுண்டு. டெய்லி ஐ வில் மீட் ஐ யூஸ் டு மீட் him அட் தானா ஸ்ட்ரீட். இப்போ நேரம் பேசுவோம், 5 நிமிஷம் 3 நிமிஷம் டெய்லி பேசுவோம், பழகும். ஏன் இதை நான் இது மாதிரி ஒரு சிலரை பார்த்துருக்கேன். வீட்டுக்கு வேலை செய்கிற ஊழியக்காரர்கள் மிக 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 குறைவு. அதுபோல விசுவாசிகள் வீட்டுக்கு செஞ்சு பாருங்க. இது நமக்கு இந்த காலை வேளையிலே, இந்த காலை ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவன் நம்மளோடு பேசுகிறார். அவன் தன்னுடைய வீட்டுக்கு 9ஆம் வசனம் வாசியுங்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். மனைவி சாராள் எங்கே என்று கேட்டார்கள். அதோ மனைவி சாராள் எங்கே, அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். She is at tent. அதாவது கூடாரத்திலே அவள் இருக்கிறாள் என்றான். வாசிங்கள் அடுத்தது. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அவன் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் போல காணப்பட்ட ஒரு சூழ்நிலை. They gave a announcement சொல்றாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்? வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அவங்க 2 பேரும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். they gave a announcement. பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்பொழுது அவள் உற்பத்த காலத்திலே நிச்சயமாக என்னிடத்தில் வருவேன். சாராள் பின்புறம் கூடார வாசத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அதாவது ஒரு அறிவிப்பு. அதுபோல இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது, அதை பிறந்த உடனே, லூக்கால இருக்கு, முதல் 2 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. த ஹோஸ்ட் ஆஃப் ஹெவன், அந்த வானத்தின் சேனை திரள் கூட்டமாக தூதர்கள் இருக்கும் பொழுது ஒரு பெரிய தூதன் என்ன சொல்றான்?
என்ன சொல்றான்? நல்லா அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். முதல் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் அது காணப்படுகிறது. இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். குட் டைடிங், ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று அவன் சொல்றான். நல்ல கவனிங்கள். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு நம்முடைய ஜீவியத்தில் நம்மளுடைய காதுகளில் விழும்படியாக, எய்தர் இன் பப்ளிக் மீட்டிங் ஆர் இன் ஓப்பன் மீட்டிங் ஆர் டு த பர்சனல் அவர் ஓன் மைண்ட், அவர் ஓன் ஹார்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அறிவிப்பு கர்த்தர் உங்களோட கொடுப்பார். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். நல்லா இதெல்லாம் உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேதத்தை படிக்கும் பொழுது அங்கே வானத்தின் திரள், அதாவது சேனை, அந்த கூட்டம் அப்படியே வருது. முடிஞ்சாலும் வாசிங்களா, அந்த வசனம் லூக்கால இருக்கு. லூக்கா 2:10 2:10 வாசி. தேவதூதன் அவர்களை நோக்கி, தேவதூதன், அது முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கும். தேவதூதன் அவர்களை நோக்கி சொல்றேன், முந்தன வசனம் வாசிங்க. அது அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படியானால் இந்த இடத்துல இந்த ஆபிரகாமுக்கு வந்த அந்த 3 பேரும் இங்க மரியாளுக்கு சொல்லப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்டை கொஞ்சம் யோசிங்க. அதுபோல கர்த்தர் நம்மளுடைய ஜீவியத்தில் there will be or there is, there are, past, present and future 3 யோசித்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஒரு அறிவிப்பு காதில் விழுந்துட்டே இருக்கும். நம்ம அப்படியே ஒரு ரெக்லெஸ்ஸாக அப்படியே ஒரு நெக்லெக்ட் பண்ணிட்டு அப்படி எல்லாம் தட்டி விட்டு போயிடுவோம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் நல்லா சபைகளில் பாருங்கள், இப்பொழுது அறிவிப்பு வேலைன்னு வாங்க, ஒர்ஷிப்லாம் முடிஞ்ச பிறகு அது ஒரு இன்ட்ரோல் மாதிரி எடுத்துக்கிறாங்க சில சபைகளில். நம்ம ஏசிய தலைமை சபையில் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா அப்போ தான் டீ கடைக்கு ஏஞ்சி போவாங்க. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஷீட்டுக்கு இருக்கும். ஞானசானம் எடுத்தது, அபிஷேகம் பெற்றது, இல்லை ஒரு மீட்டிங்கு, அது ஒரு வித் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் 3 நிமிஷம் வைப்போம். நாங்கள் புல்பிட்லேருந்து பார்த்துருக்குறேன். அப்படியே ஏஞ்சி அப்படி வெளில போயிட்டு திருப்பி உட்காருவாங்க. பீப்புள் ஆர் நெக்லெக்ட் த அனௌன்ஸ்மெண்ட். பிலீவர்ஸ் ஏன் ஊழியக்காரங்களே அனௌன்ஸ்மெண்ட்டை நெக்லெக்ட் பண்ணாங்க. அறிவிக்கிறேன் அப்படியானால் ஒவ்வொரு அறிவிப்பு வேதத்திலிருந்து வரும் பொழுது அது உங்களுக்கும் பேசுகிற எனக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அது நன்றாக விளையுங்கள். இதெல்லாம் ஒரு முக்கியமான வார்த்தை. அந்த சம்பவத்திலே 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். அடுத்த வருஷம், அதாவது சொல்லுங்க வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திலே திரும்ப வருவேன். நிச்சயமாய் நெக்ஸ்ட் இயர், அதாவது உற்பவ கால திட்டம் சொல்லும்போது ஒரு 10 months பொறுத்து மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் வருவேன். அப்பொழுது ஒரு மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். They promised. ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைங்க கிடைக்குது. அதுபோல நம்மளுடைய ஆபிரகாம் தன்னுடைய வீட்டுக்கு வேலை செய்தான். ஆமென். ஆபிரகாம் ministered to his home. தன்னுடைய வீட்டுக்கு அவன் ஊழியம் செய்தான். நீங்களும் நானும் வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால் கர்த்தர் நிறைய காரியங்கள் நம்மளோட இடைப்படுவார். ஆமென். இதை பார்க்கறது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப நெக்லிஜென்ஸா இருக்கும். ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதெல்லாம் ஒரு சம்பவமா, இப்படிலாம் இருக்குமா, அவசியமானு இருக்கலாம். பட் வெரி 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 இன்ஃபீரியர், ஒரு மாதிரி மட்டமா இருக்கிற போல காணப்படுகிறது இந்த சப்ஜெக்ட். 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய படிச்சு பாருங்கள்.
அங்க ஒரு ப்ராமிஸ் கிடைக்குது. என்ன கிடைக்குது? அந்த இடத்துல பார்ப்போமானால், அவன் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். நிச்சயமாய். அப்படியானால் கர்த்தர் வீட்டுக்குள்ள நம்மளோடு நிச்சயமாக பேசுகிறார். நாட் இன் த சர்ச், நாட் இன் crusade, not in gospel meeting. He is speaking at home. நிச்சயமாய் நான் உன்னிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருக்கு இது ஒரு 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 ப்ராமிஸ் போல, ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு போல கர்த்தர் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே கிரியை செய்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு வரும் நாட்களிலே அது கிடைக்கும். ஆமென். ஆமென். அந்த காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. வேதனையோடு, எதிர்பார்ப்போடு, சஞ்சலத்தோடு, என்ன செய்யறதுன்னு ஒரு ஒரு கலக்கத்தோடு யோசித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, காலை ஆராதனையிலே கர்த்தர் சொல்றார், நிச்சயமாய் நான் உன்னிடத்திலே வருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டில் நம்மளோடு கண்டிப்பாக கிரியை செய்வார். வெளியே கிரியை செய்த காட்டிலும், சபைக்குள்ளே கிரியை செய்த காட்டிலும், ஒரு காஸ்பல் மீட்டிங்ல கிரியை செய்த காட்டிலும், ஒரு crusade-ல கிரியை செய்த காட்டிலும், he will operate at home, in your mind, in your heart, in your home. உங்க வீட்டுக்குள்ளேயும், உங்க இருதயத்துக்குள்ளேயும், உங்க சிந்தைக்குள்ளேயும், எனக்குள்ளேயும் கர்த்தர் கண்டிப்பா கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இது ஆபிரகாமுடைய குடும்பத்திலே நடந்த சம்பவத்தை நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியை நான் சற்று யோசித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது இதுல ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கிறதா. கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்களே. ரோமர் 4:18 வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 வாசிங்கள், 19. அதுபோல ரோமர் 4:18 முடியுமா? உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாலோடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கவனிங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்கள். அது 3ஆம் அதிகாரம் 1 to 7 ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது உள்ள போல நான் 1 Peter chapter 3 verse 1 to 7. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே 1 பேதுரு 3 அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கவனிங்கள், உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த வார்த்தை ஒரு கட்டளை. இன்னைக்கு அந்த கட்டளையை பின்பற்றுகிற மனைவிகள் வெகு 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 சொற்பம். வெரி ஃபியூ. புருஷன் கோபக்காரனா இருக்கலாம், துன்மார்க்கமா இருக்கலாம், பரிசுத்த குறைவில் இருக்கலாம், நீதிமான் என்று சொல்லுகிற அளவில் நாட் அப் டு த மார்க். இதெல்லாம் புருஷன் குறைவான டிகிரியில் இருக்கும் பொழுது வசனம் படிச்சீங்கன்னா, மனைவிகளே, அந்தபடி மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வாசிங்கள். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். போதும், நான் ரொம்ப ஆழமா போல. அப்படியானால் அந்த இடத்துல யோசிங்கள், 2 பக்கம் யோசிக்கலாம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருப்பது போல ஒரு புருஷனுடைய குவாலிஃபிகேஷன் யோசிக்கணும், மனைவியுடைய குவாலிஃபிகேஷன் அது கீழே இருக்கு, நிறைய இருக்கு, நான் அது உள்ள போல. அப்படியானால் அந்த 5ஆம் வசனம் வாசியுங்கள்.
இப்படியே பூர்வத்திலே பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் பூர்வத்தில் early days பூர்வ காலங்களில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். தங்களை அலங்கரித்தார்கள் என்று சொல்லும் பொழுது they themselves adorn அப்படியானால் அவர்கள் அந்த நல்ல குணத்தோடு காணப்பட்டார்கள். அப்படியான புருஷன் நல்லபடியாக இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே புருஷன் இருக்கலாம். ஆனால் தங்களை அலங்கரித்து கொண்ட அப்படியானால் வசனத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய வழி நடத்தின்படி ஸ்திரீகள் தங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே அலங்கரித்து கொண்டார்கள். இதையாக்கும் இந்த ஆபிரகாம் சாராள் விஷயத்திலே நாம் அதை ஆழ்ந்து படிக்க முடியும். குறிப்புக்கு வருகிறேன். இந்த ரெண்டு பேரும் அங்க நிச்சயமா உன்னிடத்தில் வருவேன், உற்ப காலத்திலே வருவேன், அதாவது மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் வருவேன், அடுத்த வருஷம் வருவேன் சொல்றாங்க. சொல்லாம சொல்ற வார்த்தை அது. கண்டிப்பா வருவேன் சொல்லும் பொழுது ஆபிரகாமும் அதை விசுவாசிக்கல, சரியா? சாராளும் விசுவாசிக்கல. ரெண்டு பேரும் நகைத்தார்கள். வாசிக்கலாம் அந்த பகுதியை மறுபடியும் வாசி. அந்த ஆதியாகமம் 18:13 வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். அப்படியானால் அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரு, ஆபிரகாம் இருக்கிறான், சாராள் இருக்கிறா. இவங்க 3 பேருக்குள்ள ஒரு டைலாக். அந்த டைலாக்ல ரெண்டு பேருமே தேவர் அட் ஃபால்ட். ரெண்டு பேருமே நகைத்து, சாராள் நகைத்து, அந்த அதுவும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து. ஆதியாகமம் 17:17 வாசிங்க. அதுல பாத்தீங்கன்னா அவன் முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறான். 17:17 பார்த்தா, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, கவனிங்கள், நகைத்து அதோட போதும், நகைத்து 100 வயதான உனக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொண்டு. ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இந்த டிஃபரண்ட் ஆங்கிள். நாம் சில காரியங்கள் வீட்டுக்குள்ளே பேசும் பொழுது புருஷனுக்கு சிரிப்பா இருக்கும், மனைவிக்கு சிரிப்பா இருக்கும், தாய் தகப்பனுக்கு சிரிப்பா இருக்கும் பிள்ளைகள் பேசுவது. அல்லது பிள்ளைங்க யோசிப்பாங்க, அப்பா சொல்றது சிரிப்பா இருக்க, அம்மா சொல்றது சிரிப்பா இருக்க என்று. இது வீட்டுக்குள்ள நடக்கிற. ஐ எம் டாக்கிங் about the house situation. இந்த ஆபிரகாம், சாராள், கர்த்தர், இந்த கூடார வாசலில கூடாரத்து இந்த கூடாரத்து பக்கத்துல நடக்கிற சம்பவம். ரெண்டு பேரும் அவன் கீழே விழுந்து அப்படியே தாழ்த்தி சாஷ்டங்கமாய் முகங்கொப்புற விழுந்து அப்படியே நடிக்கிறான் ஆபிரகாம். அடப்பாவமே, எனக்கு 90-99 வயசாகுது, எனக்கு போய் பிள்ளையான்னு அவரை வழிபடுற மாதிரி, அவர் வர்ஷிப் பண்ற மாதிரி he was smiling, குப்புற விழுந்து நகைத்து. அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் நம்மளோடு இடைப்படும் பொழுது நமக்கே சிரிப்பா இருக்கும். நல்லா யோசியுங்கள். இட்ஸ் a very valuable point. நம்ம வேணும், நம்ம தமிழ்ல சொன்னா எள்ளி நகையாடலை, அதாவது கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி எள்ளி நகையாடலை. ஆனா ஒரு விதமான சிரிப்பு நமக்கு இருக்கும். சில வசனத்தை படிக்கும் பொழுது, சில சம்பவங்களை வேதத்தை படிக்கும் பொழுது
நமக்குள்ளே ஒரு சிரிப்பு இருக்கு. இப்படியே இருக்கா, இப்படி கர்த்தர் கிரியை செய்வாரா, இப்படி நடத்துவாரா, இப்படி பேசுவாரா? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து, அதான் ரொம்ப முக்கியம், சாராள் நகைத்து. எனக்கு புள்ள அப்படியானால் அத ரோமர் 4:18 வாசித்தோம். ஏது இல்லாமல், முடிந்தால் வாசியுங்கள். ரோமர் 4:18 ரொம்ப கொஞ்சம் கம்பேர் பண்ணி படித்தேன், யோசித்து பேசுறேன் நிதானமாக. அந்த 18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று அப்படியே வாசிங்க. சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாது இருந்தோம். நம்புவதற்கு ஏது இல்லாமல் அப்படியானால் there is no hope in the family, there is no hope in my body structure, there is no hope within the tent. என் வீட்டுக்குள்ள எந்த விதமான நம்பிக்கை இல்லை, இனிமே இது சரிப்படாது, சாவர வரைக்கும் இந்த கதி தான் என் வீட்டில். there is no alternative, there is no new direction. எதுவுமே கர்த்தருக்கு இப்படிதான் இருக்கும். நானும் ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டேன், என் மனைவியும் முடிவுக்குள்ள வந்துட்டா, என் பிள்ளைகளை இதெல்லாம் பார்த்தா நடக்கிறத பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கு, சிரிப்பா இருக்குன்னு நம்மளே யோசிப்போம், நம்மளே நிதானிப்போம். அதனால்தான் அந்த வசனம் ரோமர் 4:18 நம்பிக்கைக்கு ஏதும் இல்லாமல் இருந்து, அப்படியானால் ரெண்டு பேருக்குமே ஹோப்லெஸ் கண்டிஷன். அப்பரண்ட்லி, வெளியரங்கமாக அந்த சரீரம், the body was dead, சரீரம் செத்து போச்சு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். இதுல போய் ஆண்டவர் செய்வாரா? நல்லா கவனிங்க. எவ்ரிதிங் இஸ் இன் ஃபுல் ஸ்டாப், எல்லாமே ஃபுல் ஸ்டாப்ல இருக்கு. there is no comma, there is no semicolon, ஒண்ணுமே இல்லை. ஆனா நாம இதுல கர்த்தர் கிரியை செய்வாரா, மாத்துவாரா, நடக்குமா நடக்காதா, என்னன்னு ஒரு மாதிரி டைலமா, குழப்பத்தோடே ஜீவகாலம் முழுவதும் இருக்கணுமா? எஸ், அதன் மத்தியில தான் கர்த்தர் ஆபிரகாமுடைய குடும்பத்திலே கிரியை செய்தார். இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற யாரானாலும் ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. ஆபிரகாம் அப்படியே வர்ஷிப் பண்றான், அப்படியே முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறான். அதாவது ஆண்டவர் பார்க்க கூடாது, யாரு கிரியேட்டர் பார்க்க கூடாது, மனைவி பார்த்தா பரவாயில்ல, பிள்ளைங்க பார்த்தா பரவாயில்ல, கர்த்தரோடு உள்ள அந்த லிங்க்ல he fell down, fallen down on the face of the earth. அப்படியே கீழே விழுந்து குப்புற விழுந்து தெரியாம சிரிக்கிறான். அது போல இவ சிரிக்கிறான் சாராள். ஆனால் இதையெல்லாம் வாட்ச் பண்றது யாருன்னா கர்த்தர் பார்க்கிறார். ரெண்டு பேரும் லாஃபிங், ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த வழியிலே கர்த்தரை பார்த்து கேட்க வேண்டும். அதனால்தான் யோபு என்ன சொல்றாரு, எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நல்லா கவனிங்கள், ரொம்ப கஷ்டமான யோசனையான குறிப்பு இது. அந்த 9 to 15 மறுபடியும் வீட்டில் போய் பாருங்க. ஏபிரகாம் மினிஸ்டர் டு இஸ் ஹோம் ஆர் டு இஸ் வைஃப். வீட்டுக்கு அவன் வேலை செய்கிறான், வீட்டுக்கு ஊழியம் செய்கிறான். கர்த்தர் உங்களையும் முதலாவது கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சான். அதை கவனித்தோம் ஒரு பகுதி, முதல் 7 வசனம். 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம், he was ministering to his own family at home. வீட்டுக்கு ஊழியம் செய்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் வெளியில போறான். அது அடுத்த வாரம் கர்த்தருக்கு சுத்தமானால் நாம் அதை கவனிக்கலாம். முதலாவது கர்த்தருக்கு வேலை, இரண்டாவது வீட்டுக்கு வேலை. நீங்களும் நானும் வீட்டுக்காக செய்யறது ரொம்ப 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 லிமிட்டட். ஊருக்கு உழைக்கிறது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா உழைப்போம். பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் வெளியே ஓடுவதற்கு ஆசைப்படுவோம். டு ரன் இயர் அண்ட் தேர், டு அண்ட் ஃப்ரோ, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு, ஐயோ அந்த குடும்பத்துக்கு என்ன ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க, இந்த கூட்டத்துக்கு என்ன அழைச்சிருக்கிறாங்க, இந்த ஊருக்கு நான் போனோம்,
என்று servants of God, those who are doing ministry in believers situation, ஊழியக்காரர்களாக இருந்து கொண்டு செய்யலாம் வேலை, விசுவாசிகளாக இருந்து கொண்டு ஊழியம் செய்யலாம், முழு நேர ஊழியம் செய்கிறவங்களுக்கும் இதில் குறிப்பு இருக்கிறது. வெளியில ஊழியம் செய்யறத காட்டிலும் வீட்டுக்குள்ள ஊழியம் செய்யறது கர்த்தர் அதிகமாக பர்சன்டேஜ் விரும்புகிறார். அது நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். வீட்டில் இதை நான் கண்ணால நான் ஜெப வீட்டில் இருந்த நாட்களிலே பல வருஷங்கள் முன்பாக கவனித்திருக்கிறேன். காலையில் 4 மணிக்கு அந்த ஊழிய லீடர் செய்வாங்க. என்ன வேலையோ செஞ்சுட்டு தான் வந்து ஹாலில் வந்து பாட்டு நடத்துவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 காரியத்தை இந்த காலை வேளையிலேயே முக்கியப்படுத்து. நகைத்து நீங்க சிரிச்சீங்கன்னா கர்த்தரும் சிரிப்பாரு. அதனால அவரும் எள்ளி நகை ஆடுவார். நமக்கு தெரியும். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார். வசனம் எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 2:4 பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார். ரொம்ப ஆழமான வார்த்தை அது. பரலோகத்தில் வீட்டில் நகைப்பார், அவர்களை இகழ்வார். கவனிங்கள், பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார். அப்படியானால் நான் சிரிச்சா ஆண்டவரும் சிரிப்பாருங்க. அது ரொம்ப யோசி. அதே போல் 37ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலையும் இருக்கிறது. கர்த்தர் துன்மார்க்கரை பார்த்து நகைப்பார்னு இருக்குது. அங்கேயும் பார்க்கணும். நீதிமானை பார்த்து நகைப்பார், துன்மார்க்கரை பார்த்து நகைப்பார், உலகத்தையே பார்த்து அவர் நகைத்து கொண்டிருக்கிறார். 2ஆம் சங்கீதம் 37:13 ஒரு வசனம் இருக்கிறது. இதால் வாசியுங்கள். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். கவனிங்கள். அப்படியானால் அவனுடைய நாள் வருகிறது. அப்படியானால் ஒரு முக்கியமான வார்த்தை அது. ஆதியாகமம் 21:2 வசனம் வாசியுங்கள். ஆதியாகமம் 21, இதோட முடிக்கிறேன். ஆதியாகமம் 21:2. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். at the set time. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு செட் டைம் வச்சிருக்கிறாரு. விளையாட்டு இல்லை, ரொம்ப ஆழமான வார்த்தை. every believer, every servant of God, to the every church, every children of God in Christ throughout the world, God made or make a set time. God made a set time. அவர் ஒரு செட் டைம் வச்சிருக்காரு. குறித்து இருக்கிறதை, அந்த வசனம் 21:2 வாசியுங்கள். குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அதை யோபு சொன்னார், அவர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். கர்த்தர் எதெல்லாம் குறிச்சிருக்கிறாரோ செட் டைம். உங்களுடைய காலத்திலும், உங்களுடைய மனைவி காலத்திலும், உங்களுடைய குழந்தை பெற்றிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய காலத்திலும், என்னுடைய குடும்பத்திலும், இதை பார்த்து கேட்டவங்க எல்லாருடைய குடும்பங்களிலும் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உலகம் முழுவதற்கும் ஒரு செட் டைம் இருக்குது. எப்படி காலையில் நானும் நீங்களும் எழும்புவதற்கு அந்த காலத்தை, பழைய காலத்தெல்லாம் கடிகாரம் சாவி கொடுத்து தலைமாட்டில் வைப்பாங்க. கிணின்னு மணி அடிக்கும். இந்த பழைய கடிகாரம்லாம் ரொம்ப பெரிய ஓசை கேட்கும், மணி அடிக்கிற சத்தம். ஏன் செட் பண்ணுவாங்க, 4 மணிக்கெல்லாம் எழும்பணும், 5 மணிக்கெல்லாம். அதுபோல தேவன் உலகத்துக்கும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும், ஒவ்வொரு நீதிமான்களுக்கும், ஒவ்வொரு சின்ன குழந்தைகளுக்கும், பெரியவர்களுக்கும், வயதானவர்களுக்கும், நடுத்தர வாலிபர்களுக்கும் கர்த்தர் ஒரு செட் டைமை வைத்திருக்கிறார். அவர் குறித்திருக்கிறதை அந்த செட் டைமுக்குள்ள எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். இந்த 2வது குறிப்பு, ஆபிரகாம் மினிஸ்டர் டு ஹிஸ் ஓன் ஃபேமிலி அட் ஹோம். அவன் வீட்டுக்காக அவன் வேலை செய்தான். நீங்களும் நானும் வீட்டுக்காக
சில வேளையில வேலை செய்ய வேண்டும். கஷ்டமா இருக்கும். cannot agree about father's activity, cannot agree about mother's activity, cannot agree about our relations activity. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. என் குடும்பத்தையும் சேர்த்து நான் பேசுகிறேன். ஆனால் ஆபிரகாம் வீட்டில் அவன் வேலை செய்தான். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து. அப்படியானால் வீட்டில் கர்த்தர் கிரியை செய்யறதை காட்டிலும், அதாவது வெளியில கர்த்தர் கிரியை செய்யறதை காட்டிலும் வீட்டில் கர்த்தர் கிரியை செய்கிற அளவு ஜாஸ்தி. அதனால்தான் குடும்பத்தையே பிசாசை டார்கெட் பண்ணுவான், கர்த்தரும் குடும்பத்தையே டார்கெட் பண்ணுவார். There is a tug of war always going on in heaven. என்ன ஒரு தர்க்கம் போய் கொண்டிருக்கிறது, நீயா நானா, கர்த்தரா பிசாசா, ரெண்டு பேருக்கு ஒரு தர்க்கம். கீழே பூமியில இருக்கிற உலகம் முழுவதும் காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் எல்லாரையும் குறித்தும் பிசாசுக்கும் கர்த்தருக்கும் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல கர்த்தர் தான் ஜெயிப்பார். எப்பொழுதுமே அந்த செட் டைம்ல கர்த்தர் நமக்கு வேண்டியதை செய்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாம் வீட்டுக்கு வேலை, மினிஸ்டர் டு இஸ் ஓன் ஹவுஸ், தன்னோட சொந்த வீட்டுக்கு அவன் வேலை செய்தான், ஊழியம் செய்தான். அதனால நெக்ஸ்ட் இயர் உற்பத்தின் காலத்திலே நான் மறுபடியும் நிச்சயமாய் வருவேன். நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை உங்க வீட்டுக்குள்ளே நிறைவேற்றுவாராக. சீக்கிரமாக வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு எண்டு இருக்குது. அதனால கர்த்தர் தாமே எல்லாருடைய வீடுகளில் என்னென்ன செய்து முடிக்க வேண்டுமோ அக்கார்டிங் டு இஸ் செட் டைம், அவர் குறித்து இருக்கிற காலத்துக்குள்ளே எதெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமோ நிறைவேற்றி கர்த்தர் நம்மை நிறைவேற்ற எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. 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 Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou wast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்தார், நீங்களும் நானும் ஆபிரகாமின் தேவனை வணங்குகிறோம், வழிபடுகிறோம், அவரை பின்பற்றுகிறோம். இன்னும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நெருங்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.